நமஸ்காரம். வெல்கம் டு கிருதிவர்ஸ். இன்னைக்கு லக்ஷ்மி தேவி எப்படி தோன்றினாங்கன்ற கதையை பார்ப்போம். ஒரு வாட்டி துர்வாச முனிவர் இந்திரதேவருக்கு ஒரு மாலையை பரிசாக கொடுப்பாரு. இந்திரதேவர் அதை யானை மேலே வச்சிருவாரு. அந்த யானை மேலேருந்து அது கீழே விழுந்து யானை அதை மிதிச்சிடும். இது துர்வாச முனிவருக்கு தெரிஞ்சோன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த சொர்க்கலோகம் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுனால தானே நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்திரதேவருக்கு சாபம் கொடுத்துருவாரு. எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபம். அது என்ன ஆகும்னா, இந்திரதேவருக்கு அந்த சாபம் போனதுனால அது எல்லா தேவர்களையுமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டெமன்ஸோட பவர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால எல்லா தேவர்களும் போய் மகாவிஷ்ணு கிட்ட இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்பாங்க. மகாவிஷ்ணு என்ன சொல்லுவார்னா, டெமன்ஸ் அண்ட் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கடலை கடையணும். அப்போ அதுலேருந்து அமிர்தம் வரும். அது தேவர்கள் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாரும் போவாங்க. மந்திர மலையை வச்சு வாசுகி பாம்பை நானாக்கி தேவாசும் டெமன்ஸும் சேர்ந்து கடைய ஆரம்பிப்பாங்க பார்க்கடலை. அப்படி அந்த க்ஷீரசாகரத்தை கடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். காமதேனு, விஷம், கற்பக விருட்சம், அது மாதிரி நிறையா வரும். அதில் அந்த ஆர்டரில் வர்றது தான் மகாலட்சுமி. மகாலட்சுமியோட தோற்றமே ரொம்ப கம்பேஷனேட்டாக, ரொம்ப ஒரு க்ளோரியஸாக அவங்க வெளியில் வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே தேவர்கள் அண்ட் டெமன்ஸ் கூட அவங்கள புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவி வைகுண்டம் மகாவிஷ்ணுவே அவங்களோட பத்தியாக ஏற்றுட்டு அவருக்கு ரத்ன மாலை போடுவாங்க அப்படின்னு நாராயணியத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி இந்த லக்ஷ்மி தேவியை நம்ம வழிபட்டு அவங்களோட ஒரு ரொம்ப அழகான கீர்த்தனை கேட்க போகிறோம். பாபநாசன் சிவன் அவர் இயற்றிய கீர்த்தனை இது. மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா. மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணி பீடமதனில் அமர்ந்தருள் மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணி பீடமதனில் அமர்ந்தருள் மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணி பீடமதனில் அமர்ந்தருள் மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாநிதியே மாமாயே மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாநிதியே மாமாயே மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜெகன்மாதா. பார்க்கடல் தரும் கிருபாகரே பரிந்து வந்தென்னை ஆதரி பார்க்கடல் தரும் கிருபாகரே பரிந்து வந்தென்னை ஆதரி பார்க்கடல் தரும் கிருபாகரே பரிந்து
வந்தென்னை ஆதரி பங்கஜமலர் வளரண்ணையே கடைக்கண் பார் பங்கஜமலர் வளரண்ணையே கடைக்கண் பார் ராமதாசன் பணியும் பங்கஜமலர் வளரண்ணையே கடைக்கண் பார் ராமதாசன் பணியும் பங்கஜமலர் வளரண்ணையே கடைக்கண் பார் ராமதாசன் பணியும் மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலட்சுமி ஜெகன்மாதா. Namaskaram. Please like, follow and subscribe.